சாரன் மாமா, தேங்க்ஸ் மாமா. எனக்கு தாலி கட்டிடுங்க மாமா. கார்த்திகா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? சாரன் ரொம்ப நல்ல மாமா. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. Always be blessed. A very auspicious beginning. So much joy. Indeed. பீகார் பொண்ணு வேண்டாம் நம்ம அண்ணாவுக்கு, தமிழ்நாட்டு பொண்ணே போதும் நம்ம சேரனுக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. நல்லா பாக்குறீங்க, வியூஸ் எல்லாம் போகுது. ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் அப்படியே நிக்குது. உங்க பொண்ணான கரங்களால ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஆளு எல்லாத்தையும் பேக்கப்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப கார்த்தியா பாத்தீங்களா, அந்த ஆடுன கால் நிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் எப்படி முன்னாடி வந்தாங்களோ அதே மாதிரி கொல்லப்புறம் வராங்க. 2 பேர் மனசுலயும் அந்த தப்பான எண்ணம் இல்ல. ஆனா அதே எண்ணம் அன்பு இருக்கு. அத பார்த்துட்டு பாண்டியும், பல்லவனும் பயப்படுறாங்க. அதாவது யாரும் ஊர் தப்பா பேசிருமோ அப்படியெல்லாம் இல்லங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் இளகுன மனசு மாறிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இதுங்க பயப்படுறதுக்கு. மோதிரம் கீதிரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவங்க அத்தையும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைய பார்த்துட்டு ரொம்ப இதாயிராங்க. கார்த்திகா உன் வாழ்க்கை இப்படி போச்சா? என்ன பண்றது? நீ வாழ வேண்டிய இடம். இப்ப யாருக்காகவோ நீ ஏன் போய் நிச்சயத்துக்கு பண்ண போற அப்படின்னு யாரோ ஏத்தி விடத்துக்க அங்க இருக்கிறவங்க இந்த புள்ள கார்த்திகா ஒரு மாதிரியா முகத்தை ஒரு பாவமா வைக்க சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏப்பா ஏப்பா உன் வாழ்க்கையா இது? உன் வாழ்க்கை இதுல வேற சொல்லி போடுறாங்களா? உன் வாழ்க்கை போச்சுன்னு எதுவும் நினைக்கிறியா? பல்லவனும் பாண்டியும் பாக்குறாங்க. பாத்தியா பாண்டி இங்க பாருண்ணே, பாரு. ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி அண்ணன் இலகி கொடுக்குதே. அண்ணே என்னண்ணே நீ பேசாம இருண்ணே, இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பணும். நீ என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. பாத்தீங்கன்னா சேரனுக்கு போன் அடிக்குது. போனை பார்த்தா யாருன்னு பார்த்தா பீகார்ல தான் வருது. அனீஸ் தான் அடிக்கிறாங்க. அனீஸ் பாய், "ஐயா ஜெரன் பையா" அப்படிங்கல. "என்னாச்சு என்னாச்சு? ஏன் கேட்குறீங்க? என் சந்தாவ தூக்கிட்டு போயிட்டாங்களே, தூக்கிட்டு போயிட்டாங்க." "யாரு?" "எங்க மாமா தான்." "ஏன் எதுக்கு தூக்குனாங்க? என்ன தூக்குனாங்க?" அப்படின்னு கேட்டா, அப்ப பார்த்து ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. என்னான்னு பார்த்தா, இந்த புள்ள கர்ப்பமா இல்லைங்கிறத அவங்க சந்தேகப்பட்டு சோதிச்சு, "எப்படி நீங்க நிச்சயம் பண்ணதுக்கு ரெடி ஆக போச்சு? எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் என் தங்கச்சி கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தூக்கிட்டு போயிட்டாங்க பையா. இப்ப கோயில்ல வச்சு தாலிய கட்ட போறாங்க பையா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாங்க அப்படிங்கையில எல்லாருக்கும் ஆடி போய் அப்படியே இடி விழுந்த மாதிரி உட்கார்றாங்க. என்ன பண்ண முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. எந்த கோயிலுக்குன்னு தெரிஞ்சா தானே போக முடியும். ஒண்ணுமே புரியல. அப்படியே வைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார்றாரு. மாமா மாமா அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க. சேரன் சோழன் எல்லாருமே இப்ப என்னாச்சு அப்படின்ட்டு மறுபடியும் கால் பண்றாங்க. அனீஸ் போனு கட் ஆயிருது. அவர் வேகமா ஓடுறாரு. கோயிலுக்கு போனா அங்க இருந்துட்டு எவனும் வரக்கூடாது, எவனும் தேவையில்ல, கட்டுறா தாலிய அப்படின்னு அந்த பொண்ணோட ஆத்தா சொன்னோன்னே தாலிய கட்டிடுறாங்க செந்தா கழுத்துல. அனீஸ் அப்படியே ஆடி போறாங்க. அவங்க போன் அடிச்சுட்டே இருக்காங்க. சோழன் அடிக்கிறாரு. "என்னாச்சு பையா என்னாச்சு?" அப்படிங்கையில, "எல்லாம் முடிஞ்சு போச்சு. சேரனுக்கு என் தங்கச்சி இல்ல. என் தங்கச்சி தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல. இனிமே இங்கேதான், பீகாருக்கே தான்." "ஏன் என்னாச்சு?" "கல்யாணமே முடிஞ்சிருச்சு. என் மாமன்காரன் தாலிய கட்டிட்டான்." அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரொம்ப அப்ப அழுகுறாரு. சேரனோட அத்தை "உனக்கும் வராங்க. வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒரு சேரா ஆசையே இல்லாம போச்சே அழுகாதடா. உன் அப்படின்னு நல்ல ரொம்ப மனசுக்கு ரொம்ப கண்டிப்பா எல்லாம் நொந்துடுறாங்க. நல்லதா நடக்கும். நீ ஏன் பயப்படுற? எதுவும் நினைக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க பார்த்தா வானதி வர்றாங்க. எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வராங்க. "என்னாச்சு கிளம்பலையா? ஏன் ஒரு மாரி எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க?" அந்த சமயம் நிலாவோட அப்பா வேற கால் பண்றாரு. "என்னம்மா நாங்க கல்யாணத்த முடிச்சுட்டோம். ஃப்ளைட்ல ஒரு 2 மணி நேரத்துல அங்க போயிருவோம். என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. 2 மணி நேரமோ, 4 மணி நேரமாங்க அங்க போறேன்னு சொல்றாங்க. "இல்லப்பா நீங்க போகாதீங்க." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா என்னாச்சு?" நடந்தத நிலா சொல்றாங்க. சொன்னோனே ஆடி போறாங்க. "என்னது? கல்யாணம் நடந்துருச்சா? என்னம்மா சொல்ற?" "ஆமா, அங்க நடந்துருச்சு. எங்களுக்கு இல்ல." அவங்க நினைச்சது என்னன்னா, சேரனுக்கு கல்யாணம் நடந்துருச்சான்னு. "எப்படிம்மா?" அப்படிங்கிறாங்க. அப்புறம் விவரம் சொன்னோனே, "ச்சே இந்த பையனுக்கு ஏன் இப்படி நடக்கணும்?" அப்படிங்கிறாங்க. "என்னமோப்பா உனக்கு தான் அந்த வீட்ல பொம்பள பிள்ளை இருக்கணும் விதி எழுதியிருக்கு போல இருக்கு. சரி இரு நாங்க முடிச்சுட்டு வர்றோம்." அப்படின்னு அவங்க போன வைக்கிறாங்க. இங்க அப்படியே சேரன் குலுங்கி குலுங்கி அழுக. "மாமா மாமா அழுகாத மாமா. ஏன் மாமா? நாங்கலாம் இருக்கோம் மாமா. நான் இருக்கேன். ஏன் அழுகுறீங்க?" அப்படின்னோனே டக்குன்னு கண்ண திறந்துட்டு கார்த்திகாவ பார்க்குறாரு. "என்னப்பா சொல்ற?" "நாங்கலாம் இருக்கோம் மாமா." அப்படின்னு அம்மாவ பார்த்து, "அம்மா பாரும்மா மாமா அழுகுதும்மா. எனக்கு சின்ன பிள்ளைங்க மாமான்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மாமால கஷ்டப்படுத்துற மாரி காரியம் வந்துகிட்டே இருக்கு. நான் என்னம்மா பண்ணுவேன்?" அப்படின்னு அழுகுது. கார்த்திகாவுக்கே ஒரு மாரி ஆகுது. பெரிய பொண்ணு வாராங்க. பெரியம்மாட்ட இவங்க போய் பேசுறாங்க. "நம்ம கார்த்திகாவுக்கு சேரன முடிச்சுருவோமா?" அப்படிங்கையில எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க வானதி அம்மா, அப்பா அம்புட்டு பேருமே வந்துடுறாங்க. "ஏம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுது?" நிலா கிட்ட பேசுறாங்க. "என்னம்மா என்ன பண்றது? அவங்க மாமன்காரன் கட்டிக்கிட்டான். இப்படி ஒரு வில்லங்க இருக்க வீட்லயா பொண்ணு தேடுனீங்க?" அப்படின்னு சொல்ல, அவங்கலாம் விருப்பம்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம். பக்கத்து வீடா ஓடி வர்றதுக்கு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கையில பார்க்குறாங்க. அந்த கார்த்திகா வந்து அழுகுறதையும், குணுங்குறதையும் பார்த்துட்டு நிலா என்ன பண்றாங்க, "கார்த்திகா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படிங்கிறாங்க. "என்ன?" "இல்ல உங்க 2 பேரையுமே வச்சு கேட்கலாமா?" அப்படிங்கிறாங்க. "கேளுங்க." "இல்ல தனித்தனியா கேட்போம்." அப்படின்னு சேரன கூட்டிட்டு போய் ரூம்குள்ள வச்சு கேட்குறாங்க நிலா. "கார்த்திகாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படிங்கையில பல்லவனும் பாண்டியும் உள்ளார வந்துடுறாங்க.
என்ன நினைக்க நீங்க கேட்கணுமா? தாலிய குடுத்தா கட்டிரும் அண்ணன். அந்த அளவுக்கு பாசம். எல்லார் மேலயும் இரக்கம் இருக்கு நம்ம அண்ணனுக்கு." அப்படிங்கல. "என்ன நிஜமாவா? என்னப்பா இப்படிலாம் சொல்ற? நான் அந்த புள்ளைய நான் அவ்ளோ உயிரா நேசிச்சேன்ப்பா. என்ன பண்றது? அவங்க அப்பா, அம்மா கேட்டாங்க, கெஞ்சுனாங்க. அத்தைக்கும், மாமாவுக்கும் நான் மரியாதை குடுத்தேன். அவங்களுக்காக தான் நான் அன்னைக்கு விட்டு குடுத்தேன். பெத்த தகப்பன் தாலிய குடுத்து கட்டுறான்னு சொன்னாரு. அப்பவே நான் வந்து வேணான்னு தான் சொன்னேன். ஆனா ஏன்? ஏன் நான் வேணான்னு சொன்னேன்? அதுக்கு முழுக்க முழுக்க பெத்த தாயோட மனசு எரியக்கூடாதுன்னு தான். மத்தபடி கார்த்தியா எனக்கு உசுரு தெரியுமா? காலத்துக்கும் அவ என்ன நல்லா பார்த்துப்பா. நானும் அவள புள்ள மாரி பார்த்துப்பேன். இப்ப கூட அவ என் உயிர் தான். ஆனா கார்த்திகாவுக்கோ, அத்தைக்கோ, மாமாவுக்கோ விருப்பம் இல்லாம நான் கட்ட மாட்டேன். அவங்க தான் எனக்கு முக்கியம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அம்மா மாரி. அவங்க என்ன நெனச்சாலும் நெனச்சுட்டு போட்டும்." அப்படின்னு சொல்லையிலே, நிலா என்ன பண்றாங்க, ஏற்கனவே வாங்க எல்லாரையும் சொல்லி வாசல்ல நிக்க வச்சுட்டு தான் போய் பேசுறாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் ஏன்னா சேரன் மேல அவ்வளோ நம்பிக்கை. இவரு இப்படித்தான் பேசுவாருன்னு. ஏருக்கு மாறா பேசுனா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? மாறிரும் கதைன்னு தெரியும். ஆனா சேரன் அப்படி பேசல. நல்லபடியா நிலா நெனச்ச மாரியே பேசிர்றாங்க. "போதுமா?" அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை சேராண்டு வராங்க. அத்தையும் அவங்க பெரியப்பாவும் மாமா இல்லங்க, பெரியப்பா. வந்துட்டு நடேசனோட அண்ணன் தான். "சேரா" அப்படிங்கிறாங்க. "தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய்யா எங்க மேல உனக்கு அவ்ளோ பாசமா? அத்தைய போய் அம்மான்னு சொல்றியேப்பா." வந்திருக்கவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. பார்த்துட்டு, "ஏம்மா இப்படி ஒரு மருமகன விட்டுட்டா நீ வேற எவனுக்கோ கட்டி கட்டி குடுத்த?" அப்படிங்கிறாங்க. "இப்ப பாரு ஒண்ணும் இல்லாம வந்து உட்கார்ந்திருக்கு." அப்படிங்கிறாங்க. "ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? கார்த்திகா உனக்கு என்ன?" அப்படி "ஐயோ! நிலா அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு சம்மதமான்னு கேட்டா அது வார்த்தையே தப்பு. எனக்காவது சம்மதம் இல்லாம போறதாவது. சந்தா இருந்தாங்க. அதனால நான் ஒதுங்கியிருந்தேன். இப்ப என் மாமா என்ன கட்டிக்க நினைச்சா நான் ரெடி. என்னம்மா உனக்கு? எனக்கு விருப்பம் தான். பெரியப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க சேரன், சோழன் எல்லாருமே. எனக்கும் ஓகே தான். என் தங்கச்சி பிள்ளைங்க. நானா வேணான்னு சொல்ல போறேன்? என் தம்பி பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. என் அண்ணன் புள்ள அப்படிங்குது இந்த புள்ள. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, சரி எல்லார் முன்னாடியும் ஒரு நிச்சயத்த முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ண போறாங்க. நிச்சயம் பண்ணலான்னு எல்லாம் பேசி முடிச்சு முடிக்கிறாங்களா, நிச்சயம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு நடேசன் உள்ள இருந்து வராரு. சோழன் தான் நடேசன்ட்ட சொல்றாங்க, "எப்பா இதுலயே ஒரு கல்யாணத்த முடிச்சிடலாம்ல" அப்படின்ட்டு, அப்புறம் தான் போயிட்டு நடேசன் போய் தாலிய எடுத்துட்டு வந்து, "ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க" அப்படின்ட்டு தாலிய குடுக்குறாரு. "சேரா இதுக்கு மேல இனிமே நேரம் காலம் கடத்த வேணாம்" அப்படின்னு அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு சாமி ஃபோட்டோ முன்னாடி வைக்கிறாங்க. இவங்க முன்னில "தாலிய கட்றா" அப்படிங்கிறாரு. அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. நடேசன், "யோவ்! வாழ்க்கையில நீ இன்னைக்கு தான் உருப்படியா பண்ணியிருக்க" அப்படின்னு சோழனும், பாண்டி எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் தாலிய கட்டிர்றாங்க. எல்லாரும் அச்சத தூவுறாங்க. அதுக்கப்புறம் சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வயிறு சும்மா கிடக்கே அப்படின்னு வானதி அம்மா எல்லாம் சொல்ல, அவங்க பெரியம்மாவுமே வந்துடுறாங்க எல்லாரும். ஆமால்ல. சாப்பாடு முக்கியமே. யாரு சாப்பாடு இல்லன்னு சொன்னது? இந்த பார் அப்படிங்கையில பார்த்தா, அவங்க பெரியம்மா தாங்க. முன்னாள் காதலி செவ்வந்தி வருது. வானதியோட பெரியம்மா. பெரிய வண்டில பார்த்தா பிரியாணி வருது. "என்னது?" பிரியாணி தான். நான் தான் ஆக்குனேன்" அப்படிங்கிறாங்க. "எப்படி? என்னண்டு?" அப்படின்னு கேட்க, "அட ஒண்ணும் இல்லங்க. இன்னொருத்தவங்க ஃபங்ஷனுக்கு வச்சிருந்தாங்க. அது பார்த்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வேற வேற ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. கல்யாணம் நின்டு போச்சு. சோத்த என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படிங்கையில, "அப்ப ஓசி சோறா?" அப்படிங்கிறாங்க. ஓசி சோறுலாம் வாங்கல. அவங்களுக்கு காசு துட்ட குடுத்துட்டு தான் வந்தேன். அவங்க வேணவே வேணாம் அப்படின்னாங்க. சோத்துக்கு காசு அப்படின்னு குடுத்துட்டு, அவங்களும் கேட்டரிங்ல தான் பண்ணியிருக்காங்க. அதனால நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்னமோ சமைச்சேன்னு சொன்ன மாரி இருந்துச்சு அப்படின்னு பாண்டி வர, "இவன் யாருடி? என்ன?" அப்படிங்கல வானதி உடனே, "அ பெரியம்மா அவர்தான் மாப்பிள." "என்னது? இவர் தான் மாப்பிள்ளையா?" "வானதி இது உங்க பெரியம்மாவா?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. ஆஹா! பெரியம்மான்னா, இவ எனக்கு என்ன தங்கச்சியா? அப்பா ரூட் விட்டுட்டு இருக்காரு. ஒண்ணும் புரியலையேன்னு நெனைக்க, நிலா வாராங்க. "பாண்டி ரொம்ப யோசிக்க வேணாம். முதல்ல வயித்த ரொப்புவோமா?" அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோழன் பார்க்குறாரு, "என்ன நிலா? நான் நெனைக்கிறத நீ சொல்லிட்ட. அப்போ உங்களுக்கும் பசிக்குதா?" "ஆமா." கார்த்தியா வந்துட்டு, "மாமா பசிக்குது சாப்பிடலாமா?" அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சு மனசார வயிறார சாப்பாடு போடுறாங்க. சூப்பரா கல்யாணமே நடக்காதுன்னு நெனச்ச நம்ம சேரனுக்கு, அவங்க விரும்பின அவங்க அதாவது சேரனோட நல்லத விரும்புற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. நல்ல மனசுக்கு நல்லதா நடந்திருக்கு. இப்படிலாம் போனா ஆசை தான். நல்லா தான் இருக்கும். ஆனா விடுவாய்ங்களா? பீகார் பொண்ண தான் இழுத்துட்டு வரணும்னு டைரக்ட் வச்சிருந்தானா, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.